ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம முழு மாதிரி தேர்வு பார்த்துட்ருக்கோம். ஸோ எனக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 5வது தேர்வு தான். ஸோ தமிழில் இருக்கிற 100 முக்கிய வினாக்கள் பார்த்துடலாம். ஸோ ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவிலேருந்து 75 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த 75லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்கோம், சரிங்களா? ஸோ நீங்கள் அதனால் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு கரெக்ஷன்ஸும் வராமல் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தமிழுக்கு உண்டான 100 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மார்க்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எதாவது கொஷின் எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், பார்க்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கான கொஷின் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம டெய்லியுமே வந்து 200 அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2000 கொஷின்ஸ் பக்கம் நீங்கள் நல்லா ரிவிஷன்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார் நாட்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார் நாட்பது. ரெண்டாவது கேள்வி, இடஞ்சுழி எழுத்துக்கள் அல்லாதது எது? சரிங்களா, இடஞ்சுழி எழுத்துக்கள் அல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இடஞ்சுழி எழுத்துக்கள் எது எதுப்பா இருக்குது? எது இருக்குது? டா, லா, யா, இதெல்லாமே இடஞ்சொலி எழுத்துக்கள் தான். அல்லாதது ஆன்சர் ஆப்ஷன் டி, நா வந்து இடஞ்சொலி எழுத்துக்கள் வராது. மூணாவது கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. தொல்காப்பியம். தொல்காப்பியம் இலக்கண நூல். 10 பாட்டு சங்க இலக்கியம். கரெக்டா? நாலடியார் வந்து நாலடியார் அறநூல். மணிமேகலை காப்பிய நூல், சரிங்களா? தொல்காப்பியம் இலக்கண நூல், 10 பாட்டு சங்க இலக்கியம், நாலடியார் அறநூல், மணிமேகலை காப்பிய நூல், சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 3 4 1 2 3 4 1 2. நாலாவது கேள்வி, நடுவு நின்ற நஞ்சினோர் என்று என்னும் கூற்று குறிப்பிடுவது எதை பற்றின்னு கேட்டிருக்காங்க. நடுவு நின்ற நஞ்சினோர் அப்படிங்கிற சொல் வந்து அந்த கூற்று வந்து எதை பற்றி குறிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எதை பற்றி குறிக்குது? ஆன்சர் வணிகத்தின் நேர்மை. வணிகத்தோட நேர்மை குறிக்கிற கூற்று தான் வந்து எதுனா நடுவு நின்ற நஞ்சினோர். ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராஜரின் சிறப்பு பெயர்களில் ஒன்று கருப்பு காந்தி. காமராஜர் அவர்களுடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று கருப்பு காந்தி, சரிதான். காமராஜர் கல்விக்கண் தேர்ந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டார், சரிங்களா? ஸோ அதாவது வந்து கல்வி கண் தேர்ந்தவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா காமராஜர் அவர்கள் தான், சரிங்களா? ஸோ சரிதான். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கொஷினில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதாவது வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள், அதை விரிவுபடுத்தியவர் அப்படிங்கிற போது தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வருவாங்க, சரிங்களா? ஸோ மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து காமராஜர் அவர்கள் தான். ஸோ சரிதான், சரிங்களா? ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. கொஷினில் வந்து தவறானது ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷனில் எதுவும் ஒன்றுன்னு கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா அனைத்துமே சரி அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஆறாவது கேள்வி, கலீல் கிப்ரானின் தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்த கவிஞர் யார்? கலீல் கிப்ரான் அவர்களுடைய தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்த கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புவியரசு. ஆப்ஷன் ஏ புவியரசு அவர்கள். ஏழாவது கேள்வி வந்து பாருங்க, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் பாடலடிகள் இடம்பெறும் நூல் வந்து ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. எட்டாவது கேள்வி, தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. சில வந்து எதுப்பா தவறு? நம்ம அந்த கலைச்சொற்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து இணையம் இன்டர்நெட் சரிதான். பின்னஞ்சல் அப்படிங்கிறது வந்து இமெயில் சரிதான். புலனம் புலனம் அப்படிங்கிறது வந்து ஆப் கிடையாது, சரிங்களா? புலனம் அப்படிங்கிறது ஆப் கிடையாது. அதே மாதிரி தேடு பொறிங்கிறது வந்து சர்ச் இன்ஜின், இதுவுமே சரிதான், சரிங்களா? ஸோ அப்போ இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறானது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது, சரிங்களா? ஸோ அப்போ அந்த புலனம், அதே மாதிரி வாட்ஸ்அப்பு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ஸோ இது எல்லாத்தோட தமிழ் மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இணையதளத்துலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க கலைச்சொற்களை, சரிங்களா? ஸோ அப்போ புலனம்னா என்ன நானே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கான இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 9வது கேள்வி,
மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெறாத நூல் எதுப்பா? மோசிகீரனார் பாடிய பாடல்கள் இடம்பெறாத நூல் எது? ஆன்சர் கலித்தொகை. ஸோ எந்தெந்த நூல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா புறநானூறு, ஐங்குறுநூறு, அகநானூறு எல்லாமே வரும். இடம்பெறாத நூல்னா கலித்தொகை. 10வது கேள்வி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மாணவர்களில் தவறாக இடம்பெற்றுள்ள மாணவர் பெயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களுடைய மாணவர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க யார் யார் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே ஒருத்தங்களாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வாவேசு ஐயர். சரிங்களா? ஸோ மற்றவங்க யார்? குலாம் காதர், சவரி ராயலு, தியாகராசர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் அவருடைய மாணவர்கள். சரிங்களா? 11வது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர் என்னப்பா? சுரதா அவர்களோட இயற்பெயர் ராசகோபாலன். ஆப்ஷன் சி ராசகோபாலன் சரிதான். 12வது கேள்வி, பொறுத்துக. சொல்லும் பொருளும் தான். ஸோ பாருங்க, சாஸ்தி மிகுதி, பரி குதிரை, வாரணம் யானை, கமுகு பாக்கு. சரிங்களா? சாஸ்தி மிகுதி, பரி குதிரை, வாரணம் யானை, கமுகு பாக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 தான் சரி. 13வது கேள்வி, பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டனர் என்பதை விரிவாக விளக்கும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் வந்து ஏற்றுமதியும் செஞ்சாங்க, இறக்குமதியும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி விரிவாக விளக்கும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பட்டினப்பாலை. ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. 14வது கேள்வி, கீழ்காண்பவைகளுள் 15 கீழ்கணக்கு நூல்கள் எது? ஸோ முதல்ல 15 கீழ்கணக்கு நூல்கள் 18 என்னென்ன, அதில் எது அறநூல்கள், எத்தனை பாடல்கள் இருக்குது அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு நூல்களில் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க, பாட்டோட தலைவன் யார், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆன்சர் நாலடியார். 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். 15வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இவை பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பவை. இவ்வகை ஓவியங்களுக்கு மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டுவர். ஸோ அது எந்த ஓவியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஓவியம் இருக்குது, அது வந்து பெரும்பாலுமே வந்து கோட்டோவியமாக இருக்கும். இவ்வகை ஓவியங்களுக்கு மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு வண்ணம் தீட்டுவர். ஸோ அந்த ஓவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது, குகை ஓவியம். ஆப்ஷன் சி குகை ஓவியம். 16வது கேள்வி, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? அணிகலன்கள் பொற்காசுகள் வந்து உருவாக்கும் இடம், அந்த செய்கிற இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்சர் அக்கசாலை. ஆப்ஷன் டி அக்கசாலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அக்கசாலை. 17வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை காண்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது கேட்டிருக்காங்க. பாவண்ணன் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். பாவண்ணன் அவர்கள் வந்து கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சரிதான். வேர்கள் தொலைவில் இருக்கின்றனர், நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு முதலிய நூல்களை எழுதியுள்ளார். ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? பாவண்ணன் அவர்கள் வந்து கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி வேர்கள் தொலைவில் இருக்கின்றனர், நேற்று வந்தவர்கள், கடலோர வீடு முதலிய நூல்களையும் வந்து பாவண்ணன் அவர்கள் இயற்றியுள்ளார். ஸோ ஆன்சர் 2ம் சரி, இல்லைன்னா 1, 2ம் சரி. சரிங்களா? 18வது கேள்வி வந்து பாருங்க, கூற்றுகளை ஆராய்க. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகளில் இடம் மாறி வருவதை குறிக்கும். இலக்கண போலினா என்னப்பா? முதல்ல டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண போலி வந்து பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா சொற்களோட முன்னும் பின்னும் பகுதியில் இடம் மாறி வர்றதை வந்து இலக்கண போலின்னு சொல்லுவாங்க. இதனை வந்து முன்பின்னாக தொக்க போலின்னு சொல்லுவாங்க. சரிங்க? முன்பின்னாக தொக்க போலினும் இன்னொரு பெயர் சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் என்னப்பா? 2மே சரி. ஆப்ஷன் சி 2ம் சரி. 19வது கேள்வி, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என் குறட்பாவில் வந்துள்ள அணி வந்து எந்த அணி? ஆன்சர் எடுத்துக்காட்டு உவமை. ஆப்ஷன் டி எடுத்துக்காட்டு உவமை அணி. 20வது கேள்வி வந்து பாருங்க, சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது
என்ன சொல்லுவோம்? அதாவது வந்து ஒரு சொல் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு சொல்லை நம்ம கொடுத்துட்டோம், ஆனால் அதுக்கும் வந்து ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் தருது. ஸோ அது என்னன்னு சொல்லுவோம்? இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர் முதற்போலி, ஆப்ஷன் பி முதற்போலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். 21வது கேள்வி வந்து பாருங்க. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. அதை தவறான ஒன்றை சுட்டுக. சரிங்களா? எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நெடிலை குறிக்க துணைக்கால் பயன்படுத்தப்பட்டது. நெடிலை குறிக்க துணைக்கால் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாருங்க. அதாவது கல்வெட்டுக்களில் உள்ள எழுத்துக்கள், கல்வெட்டில் வந்து நெடில் எழுத்தில் வந்து துணைக்கால் போட்டிருக்காங்களா? ஸோ கிடையாது. சரிங்களா? துணைக்கால் போடவே கிடையாது. அது வந்து இப்போ தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரெண்டாவது, ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. ஷா அப்படிங்கிற வடமொழி எழுத்து காணப்படும். சரிதான். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. சரிதான். எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடில்லை. இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ அந்த நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக கா டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த கா பக்கத்தில் புள்ளி வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து நெடில் எழுத்தை குறிக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல துணைக்கால் வரும் அப்படிங்கிற அர்த்தம் தான். சரிங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வர இந்த காலத்தில் தான் வந்து துணைக்கால் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த கல்வெட்டுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு அந்த எழுத்துக்கு பக்கத்தில் ஒரு டாட் வைப்பாங்க. சரிங்களா? 22வது கேள்வி வந்து பாருங்கள். அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? ஆன்சர் 4, ஆப்ஷன் சி 4 இயல்களை கொண்டது. 23, ஸ்ரீரங்கத்து தேவதைகள்ங்கிற நூலை எழுதியவர் யார்? ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சுஜாதா, ஆப்ஷன் டி சுஜாதா அவர்கள். 24வது கேள்வி. திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் யார்? திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் யார்? ஆன்சர் சுந்தரர், ஆப்ஷன் பி சுந்தரர். சரிங்களா? கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னா தான் வந்து பெரிய புராணம் சேக்கிலார் வருவார். இங்கே வந்து திருத்தொண்டர் தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சுந்தரர் அவர்கள். 25வது கேள்வி. தமிழ் மக்களிடம் எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? தமிழ் மக்களிடம் எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது? ஆன்சர் 36. ஆன்சர் 36 முரசுகள் இருந்தது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம் அப்படிங்கிற உங்களுக்கு தனித்தனி PDF நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வரலாம், மணிமேகலையில் என்னென்ன வரலாம், பெரிய புராணம், ஸோ அதே மாதிரி திருக்குறள், திருவள்ளுவர், உங்களுக்கு எல்லா கவிஞர்களை பற்றின ஷார்ட் குறிப்பும் கொடுத்துருப்போம், பாடல் வரி மேற்கோள்கள்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 6th-லேருந்து 12th வரைக்கும் புத்தகத்தில் இருக்க எல்லா டாப்பிக்குமே சிலபஸ் வரையாக பிரித்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்காக. உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டது இல்லை நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஏதோ ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோவில் பார்த்து இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின் அட்டன் பண்ணுற கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் கொஷின்ஸ் பேப்பர்ஸாக வாங்கி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 26வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? மரளி அப்படின்னா காலன், கரி யானை, பிலம் மலைக்குகை, அறுவர் தமிழர். சரிங்களா? ஸோ கரெக்டாக தான் கொடுத்துங்க. மரளி அப்படின்னா காலன், கரினா யானை, பிலம் மலைக்குகை, அறுவர்னா தமிழர். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 1 2 3 4 1 2 3 4 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 27வது கேள்வி வந்து பாருங்கள். சோ விருத்தாச்சலம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? சோ விருத்தாச்சலம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யாருப்பா? ஆன்சர் புதுமை பித்தன் அவர்கள், ஆப்ஷன் பி புதுமை பித்தன் அவர்கள். 28வது கேள்வி. ஆ கு என்ற தமிழ் எண்களின் கூடுதல் எவ்வளவு? ஆ கு. இப்போது தமிழ் எண்கள் வந்து நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா?
தமிழ் எண்கள் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஸோ 0க்கு ஒரு எழுத்து இருக்கும். அப்போ அந்த 1லேருந்து 0 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அதுக்கு மேலே 11 12 வரும்போது அதை ரெண்டும் ஆட் பண்ணி நீங்கள் படிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ ஆக்கு கூக்கு என்ன தமிழ் எண்கள் வருதுன்னு பாருங்கள். அதை ரெண்டை கூட்டும் போது உங்களுக்கு என்ன தமிழ் எண்கள் வருது அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா. ஆன்சர் ஆப்ஷன் சி கா ஏ வரும் சரிங்களா. கா ஏ வரும். அந்த 1லேருந்து 0 வரைக்கும் இருக்கிற அந்த தமிழ் எண்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு நாங்கள் ஷார்ட்கட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 29வது கேள்வி பொறுத்துக. ஆன்சர் பார்க்கலாம். வினைத்தொகை ஆடுகொடி, பண்புத்தொகை வெண்ணிலவு, உவமைத்தொகை மலர்விழி, உம்மைத்தொகை தாய் தந்தை. வினைத்தொகை ஆடுகொடி, பண்புத்தொகை வெண்ணிலவு, உவமைத்தொகை மலர்விழி, உம்மைத்தொகை தாய் தந்தை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4 3 2 1. 4 3 2 1. 30வது கேள்வி உவமையை மட்டும் கூறி அதன் மூலமாக கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணி. உவமை மட்டும் கூறி அதன் மூலமாக கூற வந்த கருத்தையே உணர வைப்பது எந்த அணின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி. 31வது கேள்வி பின்வருவனவற்றில் யசோதர காவியம் பற்றிய சரியான கூற்று எது. யசோதர காவியம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்நூலின் ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை. சரிதான். இந்நூல் யசோதரன் என்னும் ஏமாந்தக நாட்டு மன்னனோட வரலாற்றை கூறுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. இந்நூல் வந்து 5 சருக்கங்களை கொண்டது. இந்த நூல் வந்து 5 சருக்கங்களை கொண்டது. சரிதான் சரிங்களா. யசோதர காவியத்துக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது. இந்த நூல் வந்து 5 சருக்கங்களை கொண்டதும் சரிதான் சரிங்களா. இப்போ ஆன்சர் என்னப்பா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி 1 3 மட்டும்தான் சரி. இந்த நூல் வந்து யாரை பற்றி நம்ம சொல்கிறோம் சரிங்களா. யாரை பற்றி நம்ம சொல்கிறோம் கரெக்டு தான். ஏமாந்தக நாட்டு மன்னன் அவங்க தான். ஆனால் அவங்களோட வரலாற்றை சொல்கிறது கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அது வந்து நம்ம ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியங்களை பற்றி உங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு கிளாஸ் எடுத்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நாங்கள் கொடுத்துருக்கோம். 32வது கேள்வி வந்து பாருங்கள். முத்தொள்ளாயிரம் பற்றிய சரியான கூற்று எது. முத்தொள்ளாயிரம் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. ஸோ இந்த நூலோட ஆசிரியர் பெயர் வந்து தெரியாது. ஸோ நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செய்யுள்கள் மட்டுமே நம்மளுக்கு கிடைத்துள்ளது. புறத்திரட்டு அப்படிங்கிற நூலிலிருந்து 108 செய்யுள்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. ஸோ சரிதான். ஸோ இந்நூல் வந்து ஆசிரியப்பாக்களால் எழுதப்பட்டது. ஸோ தவறு சரிங்களா. ஸோ முத்தொள்ளாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பாக்களால் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா 3 அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றின அவங்களோட பாடல்கள் தான் ஃபுல்லாமே சரிங்களா. ஸோ அவங்களோட ஃபுல் இது தான் வந்து இவங்க பாடியிருப்பாங்க. ஸோ முத்தொள்ளாயிரத்தில். ஸோ இது வந்து வெண்பாக்களால் ஆனது. ஸோ ஆன்சர் என்னப்பா ஃபஸ்ட்டு 3மே சரி. ஆப்ஷன் பி 1 2 3 சரி. 33வது கேள்வி வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஒரு தொகுதியாக இடம்பெற்றுள்ளது. இதில் மொத்தம் 143 பாடல்கள் உள்ளனர். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஒரு தொகுதியாக இருக்குது. இதில் வந்து 143 பாடல்கள் இருக்கும். ஸோ அந்த நூல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த நூல் பெயர் என்ன அப்படின்னா நாச்சியார் திருமொழி. ஆப்ஷன் சி நாச்சியார் திருமொழி. ஸோ அந்த நாச்சியார் திருமொழிங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் அது ஒரு பார்ட்டு. அதில் வந்து 143 பாடல்கள் இருக்கும் சரிங்களா. 34 வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் தவறான இணை எது. பின்வருவனவற்றுள் தவறான இணை எது. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல. தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 3 4மே தவறு. சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன், முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் வந்து பெயர் தெரியவில்லை. யசோதர காவியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதேமாதிரி ராவண காவியம் ஆசிரியர் வந்து தனிநாயகம் அடிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு சரிங்களா. ஸோ அப்போ ராவண காவியத்தோட ஆசிரியர் யாருப்பா? ஸோ நம்ம நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கோம் நூலாசிரியர்லாம். அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம டெஸ்ட்டில் எழுதிக்கிட்டே இருந்தோம் ரிப்பீட்டாக சரிங்களா. ஸோ 3 4மே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க எந்தெந்த நூல்களுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாதோ ஸோ அதெல்லாமே நோட் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க. 35வது கேள்வி. உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல் பண்பு கொண்ட உயிரி எதுப்பா? உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல் பண்பு கொண்ட உயிரி எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் தும்பி, ஆப்ஷன் சி தும்பி. 36வது கேள்வி, தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவர் என்று யார் யாரை பாராட்டியுள்ளார்? தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் என்று யார் பாராட்டினாங்க? ஆன்சர் சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் பாராட்டினார்கள். சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் பாராட்டினாங்க. 37வது கேள்வி பாருங்கள், ஒவ்வொரு பாடலிலும் சிவனடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் எது? ஒவ்வொரு பாடலிலும் சிவனடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்த நூல் எது? ஆன்சர் திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் திருவந்தாதி. 38வது கேள்வி, எத்தகையவரது நட்பு கனவிலும் இனிமை தராது என வள்ளுவர் கூறுகிறார்? யாருடைய நட்பு பார்த்திங்கன்னா கனவிலும் இனிமை தராது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி செயல் வேறு சொல்வேறு என்று உள்ளவர். செயல் வேறு சொல்வேறு என்று உள்ளவரோட நட்பு கனவிலும் இனிமை தராது என்று வள்ளுவர் கூறுகிறார். 39வது கேள்வி, சரியான கூற்றை காண்க. ஃபர்ஸ்ட், சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அறியப்படுகிறார். சரிதான், சரிங்களா? சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிதான். கல்லணைக்கு இவரே கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். கல்லணைக்கு இவரே கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். சரிதான். 1873ஆம் ஆண்டு முல்லை பெரியார் அணை கட்டினார். 1873ஆம் ஆண்டு முல்லை பெரியார் அணையை கட்டினார் அப்படிங்கிறாங்க. ஸோ வருஷம் தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ எந்த வருஷம் கட்டினாங்க? 1887 தான். சரிங்களா? 87 ஆரம்பித்து 95 தான் கட்டி முடித்தாங்க. ஸோ வருஷம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி 1, 2 மட்டும்தான் சரி. 40வது கேள்வி பாருங்கள், பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று பட்டி மண்டபம் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருவாசகம். ஆப்ஷன் சி திருவாசகம். 41வது கேள்வி, அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் என்று கூறியவர் யார்? அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் என்று கூறியவர் ஆன்சர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து அவர்கள். ஆப்ஷன் டி வைரமுத்து அவர்கள். 42வது கேள்வி, பாரதிதாசன் அவர்கள் பற்றிய தவறான கூற்று எது? பாரதிதாசன் பற்றின கூற்றுகள் கொடுத்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சரிதான். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு உள்ளிட்டவை அவருடைய படைப்புகள். சரிதான். இவரது சேர தாண்டவம் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. சரிங்க. பிசுராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. ஸோ சேர தாண்டவம் நூலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு. அப்போ தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி 3 மட்டும் தவறு. 43வது பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமானவர் யார்? இவரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவை. உலக தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர் ஒருவர். ஸோ அவர் யார்? இவரோட சொற்பொழிவுகளெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழரில் புகழை பரப்பும் குறிக்கோளாக இருந்தது. உலக தமிழாய்வு மன்றம் உருவாகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தனிநாயகம் அடிகள். ஆப்ஷன் ஏ தனிநாயகம் அடிகள் அவர்கள். 43வது கேள்வி பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் யார்? சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் கேப்டன் தாசன். கேப்டன் தாசன் அவர்கள். 45வது கேள்வி பாருங்கள், நூல் மற்றும் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. நாவல் பழம் நா. காமராஜன் அவர்கள். நந்தவன நாட்கள் மு. மேத்தா. நிலவுப்பூ சிற்பி அவர்கள். ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். சரிங்களா? ஈரோடு தமிழன்பன் அவர்கள். நாவல் பழம் நா. காமராஜன் அவர்கள். நந்தவன நாட்கள் மு. மேத்தா அவர்கள். நிலவுப்பூ பார்த்திங்க நிலவுப்பூ சிற்பி. ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. 46 பாருங்கள், ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் செயப்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? செயப்பாட்டு வினை தொடர். 47வது கேள்வி, தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்று பாடிய கவிஞர் யார்?
தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று பாடியவர்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் பி, நாமக்கல் கவிஞர் அவர்கள். 48 வந்து பாருங்க. தாக்குறும் துன்பம் யாவும் இசைத்தமிழினில் மாய்ந்தும் போகும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? தாக்குறும் துன்பம் யாவும் இசைத்தமிழினில் மாய்ந்து போகும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார் அவர்கள். 49வது கேள்வி பொறுத்துக. புரிசை மதில், அணங்கு தெய்வம், புலை சாரளம், பனை முரசு. புரிசை மதில், அணங்கு தெய்வம், புலை சாரளம், பனை முரசு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 3 2 1. 4 3 2 1. ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. 50வது கேள்வி. பின்வரும் செய்யுள் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகற்பம் வள்ளைக்கு உறங்கும் வளை நாட வள்ளுவனார். ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் செய்யுள் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகப்பம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார். ஆன்சர் மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனை. ஸோ வா 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 1 3 4 வந்ததுன்னா மேற்கதுவாய், 1 2 3 வந்ததுன்னா கீழ்கதுவாய். சரிங்களா? ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸு. 51வது கேள்வி வந்து பாருங்கள். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைந்த கையல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைந்த கையல் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து ஆன்சர் முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் பி, முல்லைப்பாட்டு. 52 நல்லிகை கடாம்புனை நன்னல் வெட்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எது? நல்லிகை கடம்புனை நன்னன் வெட்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் மலைப்படு கடாம். ஆப்ஷன் ஏ, மலைப்படு கடாம். 53வது கேள்வி வந்து பாருங்க. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பரிபாடல். ஆப்ஷன் பி, பரிபாடல். 54வது கேள்வி வந்து பாருங்க. பரஞ்சோதி முனிவர் பற்றி கொடுத்துருக்காங்க. சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பரஞ்சோதி முனிவர் அவர்கள் வந்து திருமறைக்காட்டில் பிறந்தவர் சரிதான். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பரஞ்சோதி முனிவர் அவர்கள் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிதான். மதுரை பதிற்று பத்தந்தாதி, மதுரை கலம்பகம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். மதுரை பதிற்று பத்தந்தாதி மற்றும் மதுரை கலம்பகம் நூல்களை இயற்றியுள்ளார் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. மதுரை கலம்பகம்னால யார்? குமரகுருபர் தான் வருவார். சரிங்களா? ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க 3வது. அப்போ எது வந்து சரியானதுன்னு கேட்குறாங்க. அப்போ 1 2 மட்டும்தான் சரி, 3 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 55 குமரகுருபர் எழுதாத நூல் எதுப்பா? குமரகுருபர் அவர்கள் எழுதாத நூல் எது? ஆன்சர் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து அவர் எழுதாத நூல். ஸோ எந்தெந்த நூல் எழுதியிருக்காரு? கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எல்லாம் வந்து குமரகுருபர் எழுதிய நூல்கள். 56வது கேள்வி வந்து பாருங்க. ஏழமை வேடனறிந்தில் என்றென்னை யோசாரோ என்று இயம்புபவர் யார்? ஏழமை வேடனறிந்தில் என்றென்னை யோசாரோ என்று இயம்பியவர்? ஆன்சர் குகன். ஆப்ஷன் ஏ, குகன் அவர்கள். 57 சரியான இணையை காண்க. இரட்டை காப்பியங்கள் என்பது ஆன்சர் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. 58 தேம்பவாணியில் வீரமாமுனிவர் பின்வருபவர்கள் யாருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார்? தேம்பவாணியில் நூல் இயற்றிய வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து கருணையன் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டினார்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு? ஆன்சர் அருளப்பன் அவர்களுக்கு. ஆப்ஷன் பி, அருளப்பன் அவர்களுக்கு கருணையன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்து சூட்டியிருந்தார். 59 வாணினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகணா வயங்குனன் மொழியே என்று பாடியவர் யார்? வாணினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகண வயங்குனன் மொழி என்று பாடியவர்? ஆன்சர் கா நமச்சிவாயர் அவர்கள்.
60வது கேள்வி வந்து பாருங்க, இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்று கூறியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே. ஆன்சர் ஹம்சப்பிரியா, ஆப்ஷன் சி ஹம்சப்பிரியா அவர்கள். 61வது கேள்வி வந்து பாருங்க, தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழந்தேன் மொழியே என்று பாடியவர் யார்? தேனினும் இனிய நற்செந்தமிழின் மொழியே தென்னாடு விளங்குற திகழந்தேன் மொழியே என்று பாடியவர் யார்? ஆன்சர் நமச்சிவாயர், ஆப்ஷன் சி நமச்சிவாயர் அவர்கள். 62 தவறான இணையை காண்க. இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கமலலாயன் வந்து குணசேகரன், தமிழ் அழகனார் சண்முக சுந்தரம், எழில் முதவன் ரங்கராஜன் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. நாகூரூமிங்கிறது வந்து முகமது ரஃபி, சரிதான். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. அப்போ எழில் முதல்வன் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் என்னப்பா வரும்? ரங்கராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அடைமொழி பெயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்பெயர்கள், அடைமொழி பெயர், சிறப்பு பெயர்கள் மாற்றி கொடுத்து கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ எழில் முதவன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 63வது கேள்வி வந்து பாருங்கள், சான்றோர் பாலர் ஆவ சாளர் பாலர் ஆகுபவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சான்றோர் பாலர் ஆவ சாளார் பாலர் ஆகுபவே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் புறநானூறு, ஆப்ஷன் டி புறநானூறு. 64 அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் என்ற பாடலை இயற்றியவர் யார்? அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் மிளைக்கிழான் நல்வேட்டனார், மிளைக்கிழான் நல்வேட்டனார் அவர்கள். 65 வந்து பாருங்கள், கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் யார்? கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று பாடியவர் யார்? ஆன்சர் வள்ளலார், ஆப்ஷன் பி வள்ளலார் அவர்கள். 66 தொடர்களில் பொருத்தமற்றவை காண்க. இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. பாருங்கள், உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. வினா தொடர் கேட்டவன் யார்? ஸோ இந்த கொஷின் மார்க் வந்தாலே வினா தொடர் சரிதான். கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது கட்டளை தொடர் சரிதான். பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி தொடரில் வரும், சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொருத்தமானவற்றை காண்க, சரிங்களா. ஸோ எது வந்து சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 மட்டும் சரியாக இருக்குது, 1, 4 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த உணர்ச்சி தொடருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது இது வரும். எவ்வளோ உயரமான மரம் வரும். பிறவினை தொடருக்கு வந்து பார்க்க வந்தான் அப்படிங்கிறது வரும், சரிங்களா. 2ம் மாற்றி கொடுத்துருக்காங்க. 67 வந்து பாருங்கள், தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். ஆன்சர் மரபு வளாநிலை. தவறான இணையை காண்க. ஸோ பாருங்கள், குளிர்காலம் ஆவணி புரட்டாசி அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தவறாக கொடுத்துருக்காங்க. குளிர்காலம் வந்து ஆவணி புரட்டாசிங்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ அதே முன்பனிக்காலம் வந்து பின்பனிக்காலம் முதுவேணிக்காலம் ஆணி ஆடி, முன்பனிக்காலம் வந்து மார்கழி தை, சரிங்களா. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு பெரிய டேப்லேஷன் மாதிரி போட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தேன். இப்போ சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எழுதிக்குங்க. ஸோ 2 மாதம் எடுத்து ஸோ அந்த 6 பொழுதுகளையும் எழுதிக்குங்க. ஸோ அந்த 6 பொழுதுகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து எந்தெந்த மாதம் ஷார்ட்கட்டும் சொல்லியிருந்தேன், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதுவேநீர்காலம், அதுக்கப்புறம் இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், அப்புறம் கார்காலம், குளிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக வந்து நம்ம சித்திரையிலேருந்து உங்களுக்கு பங்குனி வரைக்கும் நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட ஷார்ட்கட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. 69 வந்து பாருங்கள், மஞ்சள் நிற மலர்கள் கொண்டது முடக்கொற்றான் என கூறுவ. ஸோ அது எது? மஞ்சள் நிற மலர்கள் கொண்டது முடக்கொற்றான் என்றும் கூறுவ. ஸோ அது வந்து எந்த திணை? ஆன்சர் உளிஞை திணை, ஆப்ஷன் பி உளிஞை திணை. 70வது கேள்வி வந்து பாருங்கள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரலில் பயின்று வரும் பொருள்கோள் எது?
அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மதிக்குறையில் பயின்று வரும் பொருள்கோள் எது? ஆன்சர் நிரல் நிறை பொருள்கோள். ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருள்கோள். 71வது கேள்வி. போவிதழ் தளவோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டற்றால் புறவே என்னும் 500 பாடல் இடம்பெற்றுள்ள திணை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. 500 வந்து 5 திணைகள்லேருந்து உங்களுக்கு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. அந்த 5 திணைகளை பாடிய ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பாடல் வரை 5 திணையில் எந்த திணையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முல்லை திணை. ஆப்ஷன் பி முல்லை திணையில் இடம்பெற்றுள்ளது. 72 வந்து பாருங்கள். பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுந்த பெயின் என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி வந்து எது? பீலிப்பை சாகாடும் அச்சிரும் பண்டம் சால மிகுத்து பெயின் என்னும் பாடலடியில் வந்துள்ள அணி வந்து எந்த அணி? ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. 73 பாரதியின் எந்த இதழில் அரசியல் கருத்து படங்கள் வெளியிடப்பட்டது? பாரதி அவர்களுடைய எந்த இதழில் பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலோட கருத்து படங்கள் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்தியா. ஆப்ஷன் பி இந்தியாங்கிற இதழில். 74 வந்து பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவாசகத்தில் மொத்தம் 51 திருப்பதிகங்கள் உள்ளது. சரிதான். திருவாசகத்தில் 685 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. 685 பாடல் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு எவ்வளவு? 658 பாடல்கள். 658 பாடல்கள் இருக்குது. இந்நூலில் 38 சிவதலங்கள் பாடப்பட்டுள்ளன. ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? அப்போ இங்கே எது தவறாக கொடுத்துருக்காங்கன்னா 2வது ஒன்று தான் தவறாக கொடுத்துருக்காங்க. 2 மட்டும் தவறு. சரிங்களா? ஸோ எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 658 பாடல்கள் இருக்குது. 75 வந்து பாருங்க. விடிந்ததென்பால் நீ அனுமதினமும் வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை என்பது யாருடைய வரிகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வரிகள். 76 தவறான இணையை காண்க. கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. தவறானது எது? காப்பகம். ஸோ காப்பகம் அப்படிங்கிறது வந்து அச்சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தவறு. புனைவுனா ஃபிக்ஷன் சரிதான். உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் சரிதான். நூல் நிரல் அப்படிங்கிறது வந்து பைபிலோகிராஃபி இதுவுமே சரிதான். சரிங்களா? ஸோ அப்போ எது வந்து தவறுனா ஃபஸ்ட்டு ஒன் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. 77 வந்து பாருங்க. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என்னும் பாடலடி இடம்பெறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கம்பராமாயணம். ஆப்ஷன் பி கம்பராமாயணம். 78வது கேள்வி. உவேஸ் அவர்களை பற்றின கூற்றுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர். சரிதான். திராவிட வித்யா பூஷணம், தாஷினாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளார். திராவிட வித்யா பூஷணம், தாஷினாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் உவேஸ் அவர்கள். சரிதான். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றவர். சென்னை திருவான்மியூரில் உவேசா நூலகம் உள்ளது. ஸோ இதுவுமே சரிதான். ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. 79 வந்து பாருங்க. சரியான கூற்றுகளை காண்க. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. சரிதான். இந்நூல் 3 பிரிவுகளை கொண்டது. அகநானூறு வந்து 3 பிரிவுகளை கொண்டது. சரிதான். களிற்று யானை நிறையில் 120 பாடல்கள், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்திலங்கோவையில் 100 பாடல்கள் என மொத்தம் 400 பாடல்களை கொண்டதான் வந்து எதுனா அகநானூறு. சரிங்களா? அகநானூரில் 3 பிரிவுகள் இருக்குது. களிற்று யானை நிறை வந்து 120 பாடல்கள், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்கள், நித்திலங்கோவையில் 100 பாடல்கள் என மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. அகநானூரின் ஆசிரியர் அம்மூவனார். ஸோ தவறு. சரிங்களா? ஸோ அகநானூற்றோட ஆசிரியர் வந்து அம்மூவனார் கிடையாது. ஸோ நம்ம ரிப்பீட்டாக சொல்கிறேன், நூலாசிரியர் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி 1, 2, 3 மட்டும்தான் சரி. 4 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 80வது கேள்வி வந்து பாருங்கள். பொறுத்துக. தப கெட, பிண்டம் வரி, யாத்து சேர்த்து, புக்குனா புகுந்து. சரிங்களா? தபனா கெட, பிண்டம் வரி, யாத்து சேர்த்து, புக்குனா புகுந்து. ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1 தான் சரி. அடுத்து 71வது கேள்வி வந்து பாருங்கள். எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் யார்? எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் தாராபாரதி அவர்கள். ஆப்ஷன் டி தாராபாரதி அவர்கள். 82
வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது என்று என்னும் கூற்று யார் கூறியது? வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. இந்த கூற்று யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மணிமேகலை அவர்கள். ஆப்ஷன் சி, மணிமேகலை அவர்கள் சொன்ன கூற்று. 83 பாருங்கள், சரியானது காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியானது எது? இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்பவை நல்வழிப்படுத்தும், இசைத்தமிழ்ங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். ஸோ 3மே சரிதான். சரிங்களா? இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும், நாடகத்தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும், இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும். ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 84 பாருங்க, என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? என் பணிந்த தென்னகமலை ஈசனார் பூங்கோயில் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் திருவாரூர் நான்மணி மாலை. திருவாரூர் நான்மணி மாலை. 85 பாருங்க, ஆவணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆவணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பழனியப்பன். ஆப்ஷன் ஏ, நா. பழனியப்பன் அவர்கள். 86 பாருங்க, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனாயினும் நனி சிறந்தனவே என்ற பாடலை இயற்றியவர் யார்? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனாயினும் நனி சிறந்தனவே என்ற பாடலை பாடியவர்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார். 87 கேள்வி, தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்பல் சம்பந்தனார். ஆப்ஷன் பி, பம்பல் சம்பந்தனார். 88 வளவன் ஏவா வான ஊர்த்தி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? வளவல் ஏவா வான ஊர்த்தி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் பி, புறநானூறு. 89 சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக திகழ்வது எது? சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக திகழ்வது எது? ஆன்சர் முத்தொள்ளாயிரம். ஆப்ஷன் ஏ, முத்தொள்ளாயிரம். 90 கேள்வி, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் திருவாசகம். ஆப்ஷன் ஏ, திருவாசகம். 91 பாருங்க, இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருளுக்கு உரியதாய் வரும். இவை ஒவ்வொன்றும் தனித்தே பொருள் உடையவை, ஆனால் தனித்து வழங்கப்படுவதில்லை. ஸோ மேற்கண்ட கூற்றுக்கு பொருத்தமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இலக்கண டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இசை, குறிப்பு, பண்பு என்னும் பொருளுக்கு உரியதாக வரும். இவை ஒவ்வொன்றுக்கும் தனித்த பொருள் உடையவை, ஆனால் தனித்து வழங்கப்படுவதில்லை. ஸோ அது எது? ஆன்சர் உரிச்சொல். ஆப்ஷன் பி, உரிச்சொல். 92 பாருங்க, தவறான இணையை கேட்டிருக்காங்க. சரிங்களா? தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. முல்லையை தொடுத்தாள். முல்லையை தொடுத்தாள் பொருளாக பெயர் சரிதான். நூற்கு உரை செய்தான். நூற்கு உரை செய்தான் சொல்லாக பெயர் சரிதான். டிசம்பர். டிசம்பர் பூ பூத்தது காலவாகு பெயர். டிசம்பர் காலவாகு பெயர். மறுக்கொழுந்து நட்டான். மறுக்கொழுந்து நட்டான் சினையாகு பெயர். சரி, எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எதுவும் அன்று. ஆப்ஷன் டி, எதுவும் அன்று. 93 உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு மற்றும் மணிமேகலை. புறநானூறு மற்றும் மணிமேகலை. 94 வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டவர் யார்? வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டவர் யார்? ஆன்சர் திருவிக. ஆப்ஷன் சி, திருவிக அவர்கள். 95 தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன் அவர்கள். ஆப்ஷன் பி, பாரதிதாசன் அவர்கள். 96 பாருங்க. ஸோ இது உங்களுக்கான கேள்விதான். சரிங்களா? ரொம்ப டைம் நம்ம இதை பார்த்துட்டோம். கீழ்காணவற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எது சரி, மற்ற 3 ஏன் தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? 97 பாருங்கள், தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள். இரட்டை காப்பியங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எது? கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள். கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள். 98 மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யார்? மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில்
பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் கு. அழகிரிசாமி. கு. அழகிரிசாமி அவர்கள். 99வது கேள்வி வந்து பாருங்கள், பின் வருபவர்களில் யாருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினையாக உள்ளது? பின்வருபவர்களில் யாருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினையாக உள்ளது? ஆன்சர் ஜெயகாந்தன். ஆப்ஷன் டி, ஜெயகாந்தன் அவர்களுடைய படைப்புகள். ஸோ லாஸ்ட் ஒன், நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது? நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல்? ஆன்சர் மதுரை காஞ்சி. ஆப்ஷன் டி, மதுரை காஞ்சி. ஸோ இன்றைக்கான தமிழ் டெஸ்ட்டு, மார்னிங் டைம் தமிழ் டெஸ்ட்டில் 100 கேள்வி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 100 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக டெஸ்ட்டை ரைட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து நம்ம ஜிகே டெஸ்ட்டு எழுதுவோம், சரிங்களா? ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அதோட டீட்டெயிலே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்பப்போ நான் பின் பண்ணிடுவேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஜிஎஸ் டெஸ்ட் ரெண்டுமே எழுதிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் 2000 கொஷின் பக்கம் ஃபைனல் ரிவிஷன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ரிவிஷனுக்காக பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதோட ஃபுல் டீட்டெயிலே நாங்கள் கொடுத்துருக்கோம், சரிங்களா? என்னென்ன மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.